ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். பிராணாயாம பயிற்சி தியானம் செய்வதனால ஹெல்த் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய்கள் சட்டுன்னு வராது. நோய் உள்ளவர்களுக்கும் நோய் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்கும். அல்ல நோய்கள் குணமானவர்களும் நிறைய பேர் ரொம்ப நாள் பயிற்சி பண்ணி குணப்படுத்தியவர்களும் இருக்கார்கள். கண்ட்ரோல் பண்ண இல்லை குணப்படுத்தக்கூடிய நிலையும் உருவாக்கும். அதுக்காக யாரும் டாக்டர்கிட்ட போவேன்னா நான் சொல்லுவேன், முதல் செக் பண்ணிடணும் எதாக இருந்தாலும். அப்புறம் தான் யோக சக்தியை பயன்படுத்துங்க. ஏன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் தெரியாமல் எப்படி பயிற்சியை பயன்படுத்துவீங்க? டாக்டர்கிட்ட போனால் தான் அவர் சொல்லுவார் என்னென்ன ப்ராப்ளம்னு. அதோட இப்போ சொல்கிறாரு 1 மாதம் ஆகணும், நீங்கள் 1 வாரத்தில் கூட குணமாயிருக்காங்க நிறைய பேர். அல்ல 10 நாளில் கூட குணமாயிரும் யோக சக்தி சேர்ந்து பயன்படுத்துவதனால். அதனால அது பார்த்துக்கணும். அதனால தியானம் செய்வதனால உடல் சம்பந்தமாக நமக்கு ஆரோக்கியம். அடுத்த நிலை வாழ்க்கையில் வெற்றிகள் கொடுக்கும். சித்திகள் வாழ்க்கையில் காரிய சித்திகளை உருவாக்கும். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய நிலையை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். யோக சக்தி என்பது இறை சக்தி தான். அதனால அது வெற்றிகளை தேடி கொடுக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.